இஸ்லாத்தில் வந்து இதை வந்து மிக வன்மையாக வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே தடை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஆண்மகன் தான் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த திருமண கொடையை குடித்து மகர் தொகையை கொடுத்து வந்து திருமணத்தை வந்து முடிக்கணும். ஒரு காலத்திலும் வந்து பெண்ணுக்கிட்ட எந்த ஒரு செலவையும், திருமண செலவாக இருந்தாலும் சரி, வரதட்சணையாக இருந்தாலும் சரி, ஒரு துளி அளவுக்கு கூட வாங்குறதுக்கு அனுமதி இல்லை. அதை கேவலம் அப்படிங்கிறது. ஒரு பெண்ணிட்ட வந்து வரதட்சணை வாங்கி நம்ம திருமணத்தை வந்து துவங்குறான், அந்த வாழ்க்கையில் ஈடுபடுறான் அப்படின்னா அது அவனுக்கு ஹலாலே இல்லை, ஆகுமானதே இல்லை. இதை வந்து பல திருக்குரான் வசனத்திலையும் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நபிமொழிகளையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. முதலாவது வந்து திருக்குரான் வசனத்தில் வந்து 4வது அத்தியாயம் 4வது வசனத்தில் வந்து நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகர் திருமண கொடைகளை மகிழ்வோடு கொடையாக வந்து கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனமொப்பி அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் புசியுங்கள் அப்படின்னு வந்து இந்த திருக்குரான் வசனத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. அதாவது திருமணம் முடிக்கிறதா இருந்தால் ஒரு ஆண்மகன் நீங்கள் தான் வந்து என்ன செய்யணும், பெண்ணுக்கு வந்து அந்த திருமண கொடையை வந்து கொடுத்து வந்து முடிக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கறதுல இருந்து பணமாகவோ அல்லது தங்கமாகவோ வெள்ளியாகவோ நீங்கள் கொடுக்கறதுல இருந்து மணப்பெண்ணே வந்து அவங்க மனமும் வந்து கொடுக்குறாங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த வியாபாரத்தில் வந்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு வந்து அந்த பெண்ணே வந்து மனமும் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தாராளமாக நம்ம வாங்கிக்கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு திருக்குரான் வசனத்தில் வந்து நீங்கள் வந்து மலை அளவுக்கு ஒரு பொருளை கொடுக்குறீங்க, தங்கமோ பணமோ வெள்ளியோ எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணே வந்து மனமும் வந்து கொடுக்காம வலுக்கட்டாயமாக நீங்கள் அதிலிருந்து ஒரு துளி அளவுக்கு கூட எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு வந்து இன்னொரு திருக்குரான் வசனத்தில் வந்து வருது. ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து தன் வாழ்க்கையை வந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து அந்த பெண்ணுடைய கன்சென்ட் இல்லாமல், அனுமதி இல்லாமல் நம்ம வந்து எதையுமே வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து இஸ்லாம் வந்து வலியுறுத்துது. ஒரு திருமணத்தை முடிக்கிறதா இருந்தாலும் சரி, திருமணத்தை முடிச்சு கொடுத்து அதில் இருந்து விலக்கு பெறதா இருந்தாலும் சரி, டைவர்ஸ் பெறதா இருந்தாலும் சரி, அந்த பெண்ணினுடைய உரிமையில் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து இஸ்லாம் வந்து வலியுறுத்துது. பரீரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து இருந்தாங்க. அவர்கள் வந்து ஒரு அடிமை பெண்ணாக வந்து இருந்தாங்க. அந்த காலத்தில் வந்து அடிமை அந்த சிஸ்டம் வந்து இருந்துச்சு. அப்போ வந்து அவர்கள் வந்து திருமணம் முடிக்கலாம், ஆனால் அவர்கள் வந்து அடிமையாக இருக்கிறனால இன்னொரு அடிமையை தான் வந்து திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து இருந்துச்சு. அப்போ இன்னொரு அடிமையாக இருக்கக்கூடிய முகீஸ் அப்படிங்கிற ஒருவரை வந்து திருமணம் முடித்தாங்க. அப்புறம் சில காலத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த பரீரா வந்து எனக்கு வந்து அந்த அடிமை இதில் இருந்து எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு வந்து அவருடைய எஜமானர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து ஒரு தொகையை வந்து நிர்ணயிக்கிறாங்க. அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தந்து வந்து நான் முடிச்சிடுறேன், ஆனால் என்னை ஃப்ரீடம் விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த எஜமானர் வந்து அந்த பரீரா அவர்களை வந்து விடுதலை வந்து செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஃப்ரீடமாக இருக்கிறாங்க, ஃப்ரீடு ஸ்லேவாக இருக்கிறாங்க. ஆனால் இவருடைய கணவராக இருக்கக்கூடிய முகீஸ் வந்து இன்னும் வந்து அடிமையாக தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து இஸ்லாத்தினுடைய சட்டம் வந்து ஒரு அடிமை வந்து ஃப்ரீடமாக ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு அடிமையை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையை வந்து விட்டுட்டு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சட்டம் வந்து இருந்துச்சு. அந்த சட்டத்தை பயன்படுத்தி பரீரா என்ன செய்கிறாங்க, இனிமேல் இவரோட என்னால் தொடர முடியாது, இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த உரிமையை வச்சு வந்து நான் வந்து வேற ஒரு வாழ்க்கையை வந்து தேட போகிறேன் அப்படின்னு வந்து இவர்கிட்ட இருந்து விவாகரத்து பெற்றுத்தாங்க. ஆனால் இந்த கணவரை பார்த்தோம் அப்படின்னா பரீராவை வந்து சுற்றி 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 வந்து வர்றாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பார்க்குறாங்க, பரீராவை வந்து கூட்டுறாங்க, அவரோட வந்து நீ சேர்ந்து வாழக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யாரு? நபிகளார் வந்து கேட்குறாங்க. பரீரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபியே அவரோட தான், அந்த முகீஸோட தான் வாழணும் அப்படின்னு வந்து நீங்கள் கட்டளையா ஆர்டர் போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் ஆர்டர்லாம் போடையில, நான் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் பண்ணேன், பரிந்துரை தான் செஞ்சீங்க அப்படின்னா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாயகமே அப்படின்னு வந்து அவர்கள் வந்து விலக்கப்பட்டுட்டு போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து ஒரு பெண்ணினுடைய உரிமையில் வந்து கை வைக்கல. இந்த மாதிரி இந்த டௌரி வரதட்சணை வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி, திருமணத்தை முடிவு செய்கிறது, திருமணம் முடிச்சுட்டு அந்த வாழ்க்கை வந்து சரியாக வந்து போயிட, மனம் வந்து ஒத்து போயிட, அல்லது இந்த மாதிரி கொடுமைகளுக்கு வந்து ஆளாகிறாங்க அப்படின்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், செத்தாலும் வாழ்ந்தாலும் அவனோடு தான் சாவணும் அப்படிங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இஸ்லாத்தில் வந்து சொல்லப்படையில. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மேலே என்ன அதிகாரம் இருக்குதோ அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு
அந்த கணவனின் மேலே அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு வந்து இன்னொரு திருக்குரான் வசனத்தில் வந்து குறிப்பிடப்படுது. அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயமா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சொத்துல உரிமை உண்டு அப்படின்னு வந்து 1400 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு செஞ்சது வந்து இஸ்லாம். பெண்ணுக்கு வந்து சொத்துல வந்து பங்கு வேணும் அப்படின்னு வந்து டாக்டர் அம்பேத்கர் வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரார். யாருக்கு? ஹிந்து பெண்களுக்கு. அனைத்து சாதியில் இருக்கக்கூடிய ஹிந்து பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து உரிமை வேணும் அப்படின்னு வந்து அந்த ஹிந்து கோட் பில்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரும்போது அதை வந்து பாஸ் பண்ண விடாம அதை தள்ளுபடி செஞ்சிடறாங்க. யாரு தள்ளுபடி செய்யறாங்க அப்படின்னா உயர் சாதி வர்க்கத்தினராக இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து தள்ளுபடி வந்து செய்கிறாங்க. செப்டம்பர் 27, 1951 டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியில் இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு வந்து பதவியே வந்து தூக்கி எறிஞ்சாரு. ஏன் அப்படின்னா ஹிந்து பெண்களுக்கு வந்து சொத்துல வந்து உரிமையை வந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை தோற்கடித்தவர்களாக வந்து ஹிந்துக்களே வந்து இருக்கிறாங்க. கேட்டால் அவர்களுடைய தர்மம் வந்து அப்படி சொல்லுது, அதை மீறி வந்து எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற வாதத்தை வந்து முன் வச்சாங்க. இன்னைக்கு நான் வந்து இதை வந்து முன்வெடுத்து வச்சிருக்கிறேன், எனக்கு பின்னாடி வரக்கூடிய யாராவது ஒருவர் கண்டிப்பாக இதை செஞ்சு முடிப்பார் அப்படின்னு சொல்லும்போது தான் 1989 தமிழ்நாட்டில் வந்து டாக்டர் கலைஞர் வந்து பெண்ணுக்கு சொத்துல வந்து உரிமை உண்டு அப்படின்னு வந்து எப்போ கொண்டு வராரு? 1989 வந்து கொண்டு வராரு. ஆனால் இஸ்லாம் எப்போ சொல்லுது? 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்ணுக்கு வந்து சொத்துல உரிமை இருக்குது. ஏன்னா தங்கத்தை போட்டு அனுப்புறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இவங்களே மனமை வந்து கொடுத்துடலாம். இவங்களே கொடுக்காட்டாலும் அந்த கணவரே வந்து ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை உருவி எடுத்துடலாம். அதை மொத்தமாக பறிச்சுட்டு அந்த பெண்ணை வந்து அம்போன்னு விட்டுருவாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஆனால் அந்த பெண்ணினுடைய பேரில் வந்து சொத்து இருக்குது அப்படின்னா சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கிடைச்சிரும். இப்படியாப்பட்ட பெண் உரிமைக்குண்டான அந்த சட்டங்களை வந்து நம்மளால் வந்து காண முடியுது. ஒரு பெண் வீட்டார்கிட்ட இருந்து எந்த ஒரு வரதட்சணையும் வந்து வாங்க மாட்டோம் அப்படிங்கிற முடிவையாவது வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் மூலமாக நம்ம எடுக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. கொற்கை மீடியா.